சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மாவட்ட நிர்வாக பீடமான அங்கே கோயம்புத்தூர்லேருந்தும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இது பற்றி விவரிக்க கார்த்திக் இணைந்திருக்கிறார் கோயம்புத்தூர்லேருந்து. கார்த்திக், நீங்கள் விஷுவலாக பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரித்து சொல்லுங்கள். இந்த ஒரு மணி நேரத்தில் நிறைய பரபரப்பான காட்சிகள் உங்கள் கண்முன்னே அரங்கேறி இருக்கும் மற்றும் இந்த ஏற்பாடுகள்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்கள். வணக்கம். முதலமைச்சருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமானது அமலுக்கு வந்திருக்குது. இன்றைய தினத்தில், அதாவது இந்த நொடியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு அலுவலகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய அரசுடைய அவருடைய முன்னாள் முதலமைச்சர் முதல்வருடைய புகைப்படங்கள் மற்றும் அவங்களுடைய அரசு திட்டங்களுக்கான அனைத்தையுமே புகைப்படங்களாக அவங்க வச்சிருப்பாங்க அரசு அலுவலகங்கள். அப்படி வைக்கப்பட்டக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்களை தற்போது அரசு ஊழியர்கள் அகற்றி வரக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்த்துட்டு வருகிறோம். இந்த புகைப்படங்கள் அனைத்துமே, அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமா இருக்கலாம், அரசு மருத்துவமனையா இருக்கலாம், மாநகராட்சி அலுவலகமா இருக்கலாம், அனைத்து, அதாவது 36 துறை சேர்ந்த அரசு அலுவலகம் இருக்கக்கூடிய அனைத்து புகைப்படங்கள், அதாவது கட்சி சார்ந்த அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் இருக்கலாம், அந்த அவர்களுடைய அனைத்து புகைப்படங்களையும் தற்போது அகற்றி, குறிப்பா தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள், அதை அனைத்து இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கான புகைப்படங்கள், சாதனை விளக்கங்கள், இவை அனைத்துமே முழுமையாக அகற்றப்படும். அகற்றப்படுத்திவிட்டு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த புகைப்பட இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கக்கூடிய தேதி, தேர்தலில் எப்படி வாக்களிக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தல் எப்போது எப்படி நடைபெறுகிறது, இது போன்ற அறிவிப்புகளுக்கான தகவல்களை வைப்பார்கள். அதற்கான பணிகள் நாளையிலிருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. வாக்குப்பதிவு 4ஆம் தேதி எண்ணப்படும் என்று சொல்ல சூழல்ல தொடர்ந்து கோவை மாவட்டம் இது அரசு அலுவலகங்கள் நடக்கக்கூடிய, அதை தாண்டி பாத்தீங்கன்னா பறக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும். அதாவது அரசியல் கட்சிகள் பரிசு பொருட்கள் கொடுப்பது, பணம் கொடுப்பது, இதை தடுப்பதற்கு போலீசாருடன் பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து அவங்க ரோந்து பணியில் இருப்பாங்க. அப்படி ரோந்து பணியில் இருக்கவங்க அவங்க ஒரு பக்கம் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதே போன்று மாவட்ட எல்லைகள், மாநில எல்லைகள், இது கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் அருகில் இருக்கு, அங்கேயும் தேர்தல் நடக்கும். அப்படி இருக்கும் போது இரு மாநில எல்லைகளும் முழுமையாக கண்காணிக்கப்படும். அதாவது எந்த விதமான சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள் நடந்துடக்கூடாது, குறிப்பா பணப்பட்டுவாடா போன்றவை இருக்கக்கூடாது. இது போன்ற தடுப்பதற்கு பல்வேறு நிகழ்வுகளை அவங்க கண்காணிப்பாங்க. அதற்காக ஏற்கனவே மாவட்டம் மற்றும் மாநகர போலீசார் அதற்கான படைகளை தயார்படுத்தி அதுக்கான குழுக்கள் அமைத்திருக்கார்கள். தற்போது இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல இது போன்ற பணிகள் நடைபெறும். மற்றும் எல்லா சோதனை சாவடிகள், அதாவது பாத்தீங்கன்னா பதட்டமான ஏரியால், அதாவது பாத்தீங்கன்னா கடந்த முறை தேர்தல் நடந்த பொழுது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்திருக்கும். அடிதடியா இருக்கலாம், அங்க வாக்குப்பதிவு தாமதமா இருக்கலாம், வாக்குப்பதிவு நடந்திருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல கூடுதலா ரோந்து பணியில் இருப்பாங்க. போலீசார் அந்த பகுதியை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய ரிசர்வ் படையுடைய போலீசார் ஆங்காங்கே முகாமிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள்ல முகாமிடுவாங்க. அதே சமயம் தேர்தல் அறிவிச்ச உடனே தேர்தலுக்கான அந்த வாக்கு இயந்திரங்கள் வந்திருக்கும். அந்த இயந்திரங்களை தொடர்ச்சியா இனிமேல் பயிற்சி கொடுப்பது, அந்த இயந்திரங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அந்த இயந்திரங்களை தேர்தல் முடிஞ்சு கொண்டு செல்லக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையம், இதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அதே சமயம் இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்க மாதிரி இப்ப பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் இருக்கும் போது ஒவ்வொரு இடங்கள்ல இந்த தேர்தல் மையங்கள் அமைக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா வருகின்ற 30ஆம் தேதியிலிருந்து அவருடைய வேட்பு மனுக்கள் அவங்க சமர்ப்பிக்கலாம். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், சுயேட்சை கட்சியை சேர்ந்தவர்கள் சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பிச்சு தொடர்ந்து அதற்கான தேதி 6ஆம் தேதி வரைக்கும் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கும் 7ஆம் தேதி கடைசி நாளா அறிவிச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியினர் அறிவிப்பாங்க. இந்த பணிகள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. அரசு அலுவலகங்கள் முழுக்க அதாவது எந்த கட்சிக்கும் சாதகமாக வேலை செய்யாமல் சமமாக அனைவரையும் எதிர்கொண்டு அவர்களுக்கான பணியை செய்வதற்காக தான் இந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்கள் முழுக்க அனைவரும், அதாவது ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து கட்சி அனைத்து வேட்பாளர்களையும் சமமாக நடத்தி இந்த தேர்தலை நடத்துவதற்கான அடுத்த 1 மாத காலம் அவர்கள் தீவிரமாக பணியில் இறங்குவார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் அறிவித்தவுடனே அனைத்து பணியாளர்களும்
தற்போது அவர்கள் வேலையில இறங்கிட்டாங்க. ஒரு பக்கம் வாகனங்களை ஜிபிஎஸ் பொருத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் புகைப்படங்களை அகற்றிட்டு இருக்காங்க. பதட்டமான இடங்கள்ல வந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இனி 24/7 மாதிரி கூடுதலாக வந்து ரோந்து பணிகள் அதிகரிக்கப்படும். இரவு நேரங்களை கண்காணிப்பாங்க. பொது இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலைகள் வந்து துணிகளால் மூடப்பட்டு மறைக்கப்படும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து வாக்கு செலுத்த அவங்க வாக்குச்சாவடி மையத்துக்கு செல்லும் பொழுது இவர்களுடைய புகைப்படமோ சிலையோ கட்சி கொடியோ எந்த இடத்துலயும் அவங்கள வந்து நினைவு தூண்டிடக்கூடாது. அதே சமயம் அதுக்காக அவங்க வாக்களிச்சிடக்கூடாது. வாக்களிக்கும் போது அவங்க ஒரு நிதானமா அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளரை, அவங்க பிடிச்ச கட்சியை, அவங்க சொன்ன கொள்கைகளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அப்படி ஒரு பகுதியாக தான் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து வந்து பணியாளர்கள் அனைத்து புகைப்படங்களையும் அகற்றி விட்டார்கள். அனைத்து இடங்களுமே வந்து காலியாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மாவட்ட ஆட்சியர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் அவர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலராக வந்து அறிவிக்கப்படுவார். அவர் தான் செயல்படுவார். அவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து சந்திச்சு என்னென்ன பண்ண போறோம், இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி, ஏன்னா இது வந்து தேர்தல் அலுவலகம் அப்படிங்கறதுனால வரக்கூடியவர்கள் வந்து இந்த தேர்தல் சம்பந்தப்பட்டமான அறிவிப்புகள் வந்து இந்த இடங்கள்ல வந்து பொருத்தப்படுவார்கள். அப்படிதான் வந்து வருடம் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய நாளும் அது நடைபெறும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அனக்ரானிஸ்டிக் ஸ்டெப்ஸ், அதாவது கடந்த காலங்களில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த புகைப்படத்தை பார்த்தோ இல்லை சிலையை பார்த்தோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு. இது ஏன் செய்யப்படுது அப்படின்னா, இது வந்து சமதளம் உருவாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அரசு நிர்வாகம், தேர்தல் ஆணையம் நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையில். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.